வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்க போற படத்தோட பேர் மனோகரா. வாங்க கதைக்குள்ள போகலாம். நாடகம் மத்தவங்களுக்கு புரியாதுன்னு சொல்ற கேசரிவர்மர் கிட்ட, உன்னோட நாடகத்துல வசந்த சேனையோட கதாபாத்திரத்தோட பேர் என்னன்னு சாமியார் கேட்க, தேவசேனான்னு சொல்றார் கேசரிவர்மர். உன்னோட பேருன்னு சாமியார் கேட்க, ஈஸ்வரிவர்மன் சொல்றார். அதை கேட்டு சாமியார் சிரிக்கிறார். அதுக்கு கேசரிவர்மர், புருஷோத்தமர உத்தம புருஷன்னு மாத்தி இருக்கேன்னு சொல்ல, கட்டாயம் கதையை புரிஞ்சுக்குவாங்கன்னு சாமியார் சொல்றார். புரிஞ்சுக்கத்தானே வேணும், அப்போதாவது புருஷோத்தம ராஜாவுக்கு புத்தி வராதான்னு ஆத்திரமா கேக்குறார் கேசரிவர்மர். அதுக்கு சாமியார், முயற்சி செஞ்சுப்பாரு, ஆனா ஜாக்கிரதைன்னு சாமியார் எச்சரிக்க, கேசரிவர்மர் சாமியார் கிட்ட விடை பெற்றுக்கிட்டு அங்க இருந்து நாடக ஆட்களோட கிளம்புறார். அரண்மனையில வசந்த சேனை ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பதக்கத்தை எடுத்து ஆசையா அவங்க பாத்துக்கிட்டு இருக்க, மாலினி அவங்க கிட்ட வந்து, என்னம்மா தினம் தினம் எதை மறந்தாலும் இத நீங்க மறக்கிறதே இல்ல, அப்படி என்னமா இருக்கு இந்த பதக்கத்துல, கண்ணையிலுக்கும் காந்தம் இருக்குதான்னு கேட்க, அதுக்கு வசந்த சேனை, காந்தம் இல்லடி, ஆபத்துல கை கொடுக்கும் கடவுள்னு சொல்றாங்க. அதை கேட்ட மாலினி ஆச்சரியமா, கடவுளான்னு கேட்க, அதுக்கு வசந்த சேனை பாருன்னு சொல்லி அந்த லாக்கெட்டை ஓபன் பண்ணி காட்டுறாங்க. பார்த்தா அதுல ஒரு ஆணோட படம் இருக்கு. அது வேற யாரும் இல்ல, வசந்த சேனையோட முன்னாள் காதலன் உக்ரசேனன். அந்த போட்டோவை பார்த்ததும் மாலினி பதட்டப்பட, ஆனா அதை பத்தி எல்லாம் வசந்த சேனை கொஞ்சம் கூட கவலைப்படாம, மண்டு மறக்க முடியுமாடி அப்படின்னு ஆசையா அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்க, மாலினி வசந்த சேனை கிட்ட, அம்மா மகாராஜான்னு எச்சரிக்கிறாங்க. உடனே அந்த லாக்கெட்டை மூடிட்டு ரொம்ப சந்தோஷமா ராஜாவை பாக்குறாங்க வசந்த சேனை. வசந்தின்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ள வர ராஜா கிட்ட சிரிப்போட பக்கத்துல வசந்த சேனை போக, இன்னமுமா உன்னோட அலங்காரம் முடியல, நாடகத்துக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு மன்னர் சொல்ல, ஏதோ முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு போக போன வசந்த சேனை மன்னர் கிட்ட, ஆமா இன்னைக்குன்னு இழுக்க, அதுக்கு மன்னர், மறந்துட்டியா, இன்னைக்கு மனோகரனோட பிறந்த நாள்னு சொல்றார். அதுக்கு வசந்த சேனை, என்னோட கண்மணியோட பிறந்த நாளை நான் மறப்பேனா, எனக்கு வேற ஒரு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்ல, என்னன்னு மன்னர் கேட்கிறார். நம்மளோட காதல் விழாவோட 13வது ஆண்டுன்னு வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்றாங்க வசந்த சேனை. தன்னோட கையில இருந்த பதக்கத்தை மன்னர் கிட்ட கொடுக்க, அத மன்னர் அவங்க கழுத்துல அணிவிக்க, ஆமா வருஷம் ஓடுனதே தெரியலன்னு சொல்லிட்டு மன்னர் வசந்த சேனைய ஆசையா தொட, அப்ப வசந்தன் தொடாத தொடாதன்னு சொல்லிக்கிட்டே உள்ள வர்றார். 2 பேரும் வசந்தனை பார்க்க, நெருப்ப தொடாத சுட்டுடும், தேலை கொஞ்சாத கொட்டிடும், இதுல எல்லாம் எனக்கு சந்தேகம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே உள்ள வர்றார் வசந்தன். எப்படி அம்மா புது பாடம்னு வசந்தன் அவங்க அம்மா கிட்ட கேட்க, அவங்க அம்மாவை பார்த்துட்டு மன்னர் கிட்ட, ஏன்பா அம்மாவை பாத்தியா, எவ்வளவு அழகா இருக்கு, எனக்கு எங்க அம்மா மாதிரி ஒரு பொண்ணுன்னு சொல்ல, சீ பேசாம இருன்னு பட்டுன்னு வசந்தனோட முதுகுல போடுறாங்க வசந்த சேனை. பிள்ளையாரும் இப்படித்தான் அம்மாவை போல பொண்ணு கேட்டாராம்பா, நான் கேட்டா என்னன்னு மன்னரை தனக்கு சப்போர்ட்டுக்கு வசந்தன் கூப்பிட, மன்னர் எரிச்சலோட, தீரவே தீராது, நான் போறேன், சீக்கிரம் புறப்படுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறார் மன்னர். அதே சமயம் யாருக்கு பிறந்த நாளோ அந்த மனோகரனுக்கு அந்த விழாவுக்கு வரவே சுத்தமா பிடிக்கல. வஞ்சகம் வாழ்ந்தது கிடையாது, கொடுமை நிலைச்சது இல்ல, நான் சொல்றத கேளு, விழா உனக்காக நடக்குது, விழாவுக்கு நீ வந்துதான் ஆகணும்னு சத்தியசீலர் மனோகரன் கிட்ட சொல்ல, அவரை பார்த்து கோவமா, மனப்பூர்வமா சொல்லுங்க, விழா எனக்காகவா நடக்குது, இல்ல சம்பிரதாயத்துக்குன்னு கோவமா கொதிக்கிறார் இளவரசன் மனோகரன். தப்பு மனோகரா, புத்திர வாஞ்ச இல்லாதவர் இல்ல புருஷோத்தமன்னு சமாதானப்படுத்துறார் மந்திரி சத்தியசீலர். ஆனா அதை கொஞ்சம் கூட ஏத்துக்காம, அது உங்களோட ஆசை, அந்த ஆசையும் அவருக்கு இல்லாம போயிடக்கூடாதுன்னு நீங்க தவிக்கிறீங்க, ஆனா அப்பா அணு அணுவா விஷமாக்கப்படுறாருன்னு கோபம் கொஞ்சமும் குறையாம சொல்றார் மனோகரன். எப்படினாலும் சரி, ராஜ குடும்பத்துல இருக்கிற தகராற பத்தி மத்தவங்க பேசக்கூடாதுன்னு சத்தியசீலர் சொல்ல, உயர்ந்த எண்ணம், ஆனா அது அந்த ஊர் கெடுக்கிறவளுக்கு இருந்திருக்கணும்னு சொல்றார் மனோகரன். மனோகரா, உன்னோட பிறந்த நாள், அதுல நீ இல்லைனான்னு சத்தியசீலர் இழுக்க, அப்ப ராஜபிரியன் மனோகரனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இடையில புகுந்து, அந்த ஆனந்தவல்லி பக்கத்துல இருக்கிற போது அரசர் கவலைப்பட மாட்டார்னு மனோகரனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறார். அதை கேட்டு சத்தியசீலர் சிரிச்சிட்டு, 2 பேரும் இளைஞர்கள், துடிக்கிறீங்கன்னு சொல்ல, பொறுமை விவேகிகளோட பண்பு தான், ஆனா ஆம போல அடங்கி கிடக்கிறது வீரர்களோட பண்பு கிடையாது. அந்த மாயமொழிக்காரி வருவா, அங்க என்னோட மாதாவும் வரணும், அதை என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆவேசமா அங்க இருந்து வெளியே போக போறவரை பத்மாவதியோட அழைப்பு தடுக்குது. பத்மாவதியார் அங்க வர, அம்மானு கொஞ்சம் தாழ்ந்த குரல்ல கூப்பிடுறார் மனோகரன். செல்வா, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் வந்தேன், ராஜபிரியன் கூட சீறி விழுந்தானே ஏன்னு பத்மாவதியார் கேட்க, 2 பேரும் என்ன சொல்றது, அது எப்படி சொல்றதுன்னு தெரியாம தலை குனிஞ்சு மௌனமா நிக்கிறாங்க.
பத்மாவதி சத்தியசீலரை பார்த்து, மந்திரியாரே, மனோகரன் கட்டாயம் நாடகத்துக்கு வருவான்னு சொன்னதும் மனோகரனுக்கும் ராஜபிரியனுக்கும் பயங்கர அதிர்ச்சி. அம்மானு மனோகரன் கூப்பிட அவர் கூப்பிட்டதை கேட்காம பத்மாவதி அங்கிருந்து போயிடுறாங்க. அம்மாவோட சொல்ல தட்ட முடியாத மனோகரன் மந்திரிய ஒரு முறை முறைச்சிட்டு அங்கிருந்து போயிடுறார். ராஜபிரியனும் மந்திரிய முறைச்சிட்டு போயிடுறார். நாடகம் பார்க்க எல்லாரும் அந்த அரங்குல கூடியிருக்காங்க. திரை விலகிறதுக்கு முன்னாடி மேடையில இருந்து ஒரு குரல், நீங்க பார்க்க போற இந்த நாடகம் கற்பனை கதை இல்ல, சிந்தனை சித்திரம், சிங்காரியால சீரழியும் ஒரு சாம்ராஜ்யத்தோட சரித்திரம்னு ஒலிக்குது. இது என்ன கதை? இதுக்கும் இந்த நாடகத்தை பார்க்க வரவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதியை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.